காய்ஸ், இது வந்து டே 4. ஆக்சுவலி டே 3யோட நைட்டு. ஆனால் ரொம்ப நைட் 9:30 ஆயிடுச்சு டைமு. திடீர்னு வந்து கோமலுக்கு என்னன்னா டீ குடிக்கணும். ஸோ டீ குடிக்கணுன்றதுனால ஒரு கண்டென்ட். நைட் 9 மணிக்கு எவ்வளோ சார்ஜில் இருக்கான் பாருவேன். கோமல் என்ன வேணும்? டீயா? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, என்னது அது? டீ டேட்டா? டீ டேட்டுன்ற பேர்ல அவன் உயிரை வாங்குறான். எங்கள் வீட்டில் டீயே செய்ய மாட்டாங்க. ஸோ அவளுக்கு டீ கிரேவிங் இருக்குது, அதனால் டீ செஞ்சு கொடுப்போம். நான் எப்படி செய்வேன்றது எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோவா தெரியாது. ஆனால் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். உங்களுக்காக டீ செய்கிறதுக்காக நான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் இருக்குது, ஒரு கிளாஸ் பால் கூட தண்ணி இருக்குது. இது வந்து நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் பால் போடுவீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் ஒரு இது வர ஆரம்பிச்சிடும். அதில் அந்த கலர் வந்த பிறகு தான் நான் பாலை ஊற்றுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொறுமையாக காட்டுறேன் அது எப்படி பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டீ தூள் இருக்குது, அதுக்கப்புறம் சுகர் இருக்குது, நம்மளோட பால் இருக்குது, எல்லாமே ரெடி. ஸோ தண்ணி சூடாகிட்டு இருக்கு. நம்ம 2 பேர் அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ டைரெக்டாக டீ தூளும் இதுவும் போட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் இஞ்சியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து. அந்த இது எங்கன்னு தெரில ஸ்மாஷ் பண்ணுறது, அதனால் நான் இஞ்சி ஸ்மாஷ் வித் பெல்லன், இது புது வார்த்தை. இதை நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு, இதுக்குள்ளே போட்டுருணும். இதுதான் என்னோட டீ செய்கிற ஸ்டைல். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் யாருமே வந்து டீ குடிக்க மாட்டாங்க, பழக்கமே இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம் இருந்தது. ஒரு 20 இயர்ஸ் வந்து கல்யாணம் ஆன பிறகு 2 பேருமே நல்லா குடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா சொன்னதோட அப்பாவும் விட்டது, அம்மாவும் விட்டது. அப்பாவுக்கு நடுநடுவில் காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு, அதையும் விட்டுட்டாரு. அவங்க 2 பேருமே எப்படி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது அம்மா அப்பா, அவங்க எப்படி விளையாடிட்டு இருக்காங்க. போன்காக அழுவ ஆரம்பிச்சாங்க. டீ தூள்லயும் இதுலயும் வந்து இது ஒரு கலர் ஆயிடும். இந்த கலர்ல ஆன பிறகு நீங்க பால் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலா யாருக்கும் டீ வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே செய்வாங்க. ஆனா நான் செய்யறது என்னோட டீ டேட்காக செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு செய்யவே தெரியாது, ஆனாலும் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக செய்கிறேன் பத்தியா. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஆயிடுச்சு. நான் இதிலே வந்து சுகர் 2 ஸ்பூன், ஏன்னா 3 ஸ்பூன் போடுவேன் நான் ஆக்சுவலாக, நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுனால. டப்பாலாம் எங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேயே வச்சிடணும், இல்லைன்னா அழுவ ஆரம்பிச்சிருவானுங்க. சரி, இதை கொஞ்சம் சூடு பண்ணி இந்த சுகர் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றிட்டே இருப்பேன். நான் இவளுக்காக செகண்ட் டைம் தான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது நல்லா இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ சுகர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு, இந்த டீயும் ரெடி ஆகிடுச்சு, டீ தூள். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளாஸ் வச்சுருக்கோம்ல, இந்த பாலை ஆட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த டீ டேட் வந்து நல்லா தான் இருக்கும். பாத்திரம் கழுவுறதுல கோமல். ஸோ நானும் எங்கள் அண்ணனும் ஃபஸ்ட்டு ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதில் கொடுத்த கப்பு தான் எங்களுக்கு. ஃபேமிலியே இது மேலே, இந்த கப்பு மேலே இருக்குது. தேவான்ஸ் மட்டும் இல்லை. அப்போது இதை அம்மாக்காக செய்ய வச்சார் அண்ணன், இது எனக்காக. ஸோ நம்ம டீ ஆல்மோஸ்ட் ரெடி. கோமல் வந்து சுடு தண்ணி பண்ணிகிட்டு இருக்கா அம்மா அப்பாவோட தர்மோஸில் போடுறதுக்காக. கோமல், ஆர் யூ ரெடி ஃபார் தி டேட்? ஸோ டீ ரெடி. டீ ரெடி ஆயிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கானுங்க 2 பேரும். தேங்க்யூ. முதல்ல குடிடா, குடிச்சு சொல்லி எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கா? குடிச்சு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. குடிச்சு ரிவ்யூ சொல்றா, டக்குன்னு தூங்குவோம். சுகர் அதிகமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வந்து முடிச்சிடலான்னு தான் நினச்சேன் vlog. ஆனால் என்ன, ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்தது லிட்டில் ஆர்ட்ஸு.
இந்த பேக்கெட்டு இது எத்தனையோ பேருக்கு பிடிச்ச பிஸ்கெட் ஆக்சுவலா. அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவனுக்கு தரமாட்டான், இவன் தான் சாப்பிட போகிறான். இப்போ அதை அவன் கப்பில் பார்த்தியா அமித்துன்னு எழுதிருக்கு. ப்ளீஸ் இக்னோர் மை ஃபேஸ். காலையில் மார்னிங் 7:30 ஆகிடுச்சு, எந்திரிச்சிட்டோம். நேற்று டீ டேட் முடிஞ்சது நைட்டு, கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன் 11:30க்கு. அம்மா அப்பா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓமல் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தண்ணி வாங்கும் போது எப்படி அழுவோம். இப்போ இது ஏதோ ஃபோன் ஆனில் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஏதோ ஆனில் இருந்ததுனால அவன் பண்ணிட்டான். ஆனால் இதை இந்த மொமெண்ட் நான் கன்ஃபார்மாக காட்டாமல் இருக்க மாட்டேன். நடிப்பெல்லாம் போயிடுச்சால ஒரு 2 முறை தான். ஸோ கோமல் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி சூடாக கற்று தருவா. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போடணும். ஆக்சுவலாக பரோட்டா செய்யணும்னா இந்த மாவு மேலே இது ஒட்டுறதுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மாவு எடுத்துக்கணும். இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து ஃபார்மல் மெத்தடு. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மாவு பிச்சிங்க, அது பெருசாக்குனீங்க. அதுக்கப்புறம் அது மேலே கீ அப்ளை பண்ணீங்க. घी अप्लाई किया, फिर इसको बीच से ऐसे काट, ऐसे फोल्ड कर. पराठा செய்யறதுக்கு பெஸ்ட் வே இது. திரும்ப அது மேல நெய் அப்ளை थोड़ा सा घी लगा दिया, फिर திரும்ப ஒரு நெய். எத்தனை லேயர் இருக்கு. இது குண்டா செய்யறதுக்காக, இது ஒல்லியா பராட்டா செய்யறதுக்காக. देन थोड़ा सा आटा लगाओ और फिर इसको ஏன்னா கீ வந்து போட்டிங்கன்னா அது செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்படியே சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்பினஸ் மாரி ஒன்று வரும். ஸோ கேரட்டும் பீன்ஸும் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இன்னியோட சாப்பாடு அதுதான் எனக்கு டிஃபனில் போட போகிறாங்க. பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பரோட்டா செஞ்சிங்கன்னா புகை நிறைய இருக்கும். இந்த புகை இழுக்கிறதுக்காக தான் சிம்னி செஞ்சுருக்காங்க. அந்த சிம்னி வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்காங்க. இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஸ்பீடில். ஸோ இப்படி தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் பரோட்டா ரெடியே இல்லையான்னு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து கிளியராக தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் இருக்குது, காற்று இருக்குது. அதுக்கப்புறம் கூட இது வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு. குடி மட்டும் போட்டு மேலே ஒரு கோட்டு போட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் வேலைக்கு ஆகுது, காற்று பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் திரும்ப ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கோட் இருக்குது. இப்போ இந்த இது போட்டே ஆகணும். இப்போது பயங்கரமாக குளிருது, என்னன்னு தெரியல. என் க்ளவுஸும் ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸ் போடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 9 o'clock ஆகிடுச்சு. சாப்பிட்டு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஹுட்டி, ரெட் ஹுட்டி, அதுக்கப்புறம் ஒரு கோட்டு. இது ரெயின் கோட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக காற்றே போகாது உள்ள. இப்போ டக்குன்னு டெம்பரேச்சர் மாறிடுச்சு. காலையில் 8 இருந்தது, இப்போ 5 டிகிரி வந்துருச்சு. 5 டிகிரி கூட ஏர் குவாலிட்டியும் ரொம்ப கேவலமாக இருக்குது. 400+ இருக்குது. வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டெல்லி NCRல யாராச்சும் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10,000 கம்மியாக வாங்கி அவங்கவுங்க ஊர்லேயே இருங்க. இந்த ஊருக்கு வராதிங்க. பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஹைவே. ஆனால் கண்ணே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி ஹைவே இருக்குது, என் வாய்ஸ் வராது. ஆனால் முன்னாடி ஃபுல்லாக ரோடு இருக்குது. ஆனால் ஒரு அளவு தெரிய மாட்டேங்குது பாருங்க.